வணக்க மக்களே! சில விஷயங்கள பேசும்பொழுது நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்த நம்ம எப்பிட்றா நம்மளுடைய வாயில சொல்றது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கே வெறுத்து போயிடும். அப்படிதான் இங்கே பார்த்தோன்னா, ஒரு 9 வயது சிறுமிக்கு நடந்த விஷயத்த பற்றி பார்க்க போறோம். இந்தியாவுல ஏற்கனவே பார்த்தோன்னா, வெளிநாட்டு பெண்ண கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டாங்க அப்படின்றதே நம்மளுடைய தேசத்தினுடைய இளைஞர்கள் அப்படின்ற அசிங்கத்திலிருந்து இன்னும் நம்மளால வெளிவர முடியாத சூழல்ல, அதுக்குள்ள இன்னொரு அதிர்ச்சி புதுச்சேரியில நடந்திருக்கு. அந்த சிறுமிக்கு 9 வயது தான் ஆகுது. சோலை நகர் பகுதியை சேர்ந்தவங்க. அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியில 5ஆம் வகுப்பு படிச்சு வந்திருக்காங்க. கடந்த சனிக்கிழமை வழக்கம் போல தெருவுல நண்பர்களோட விளையாடுவதற்காக பார்த்தோன்னா போயிருக்காங்க. அப்ப இடையில பார்த்தோன்னா, நேரமாகியும் தன்னுடைய மகள் வரல, சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னும் பதறி போய் பெற்றோர்கள் தங்களுடைய மகள தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்குமே குழந்தை கிடைக்கவே இல்ல. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முந்தியால்பேட்டை போலீஸுக்கு சென்று புகார் கொடுத்திருக்காங்க. போலீசாரும் அந்த புகாரின் பேரில் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. சிறுமி விளையாடி கொண்டிருந்த இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்காங்க. எந்த விதமான க்ளூவுமே போலீஸ் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் தான் பார்த்தோன்னா 2 நாட்களாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. 2 நாட்கள் ஆகியும் அவங்க அந்த குழந்தையை கண்டுபிடிக்கல அப்படின்னதுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உறவினர்கள் எல்லாருமே சாலை மறியலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே பகுதியில் இருக்கக்கூடிய நகர் சாக்கடையில் ஒரு மூட்டை கிடப்பதாக தகவல் வந்துச்சு. உடனே அங்கு விரைந்த போலீசார் சாக்கடையில் எப்படி இவ்வளவு பெரிய மூட்டையை வீசியிருக்க முடியும் அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் அந்த மூட்டையை திறந்து பார்த்துருக்குறாங்க. மூட்டைக்குள்ளே சிதந்து போயிருந்திருக்கிறாங்க அந்த குழந்தை. கை கால்கள் உடைந்து போய் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்திருக்கு. உடம்பெல்லாம் இரத்த காயங்கள் இருந்திருக்கு. சடலத்தை மூட்டையிலிருந்து பிரித்து வெளியே எடுக்கும் போதே இதயமே வெடித்து கதறிட்டாங்க பெற்றோர்களும் உறவினர்களும். மூட்டைக்குள்ள கிடந்த சிறுமியின் சடலத்தை பார்க்க பொதுமக்களும் திரண்டு வந்தாங்க. இதனால் சிறுமி விவகாரம் நாலா பக்கமும் பரவத் துவங்கிடும். மற்றொரு புறம் தமிழ்நாட்டுக்கு குழந்தைகள் கடத்தும் கும்பல் ஒன்று வந்துவிட்டதாக இன்னொரு தகவல் தீயாய் பரவுச்சு. இதற்கு நடுவில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யுங்கள் அப்படின்னு குடும்பத்தினரும் உறவினர்களும் மறியல்ல ஈடுபட்டாங்க. போலீசாரும் அதிகாரிகளும் எவ்வளவோ சொல்லியும் உறவினர்களை சமாதானப்படுத்த முடியல. சாலைகளில் பார்த்தோன்னா உருண்டு புரண்டு கதறிட்டாங்க. இதனால் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நீடிச்சதுனால போக்குவரத்தும் பாதிப்படைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போதும் ஆவேசம் அடங்காத பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் போலீசார் லேசான தடியடி நடத்தி அவர்களை கலைச்சாங்க. இதனால் புதுச்சேரியை கொழுந்து விட்டு எரிஞ்சது. சோஷியல் மீடியாவில் இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்த துவங்கியிருக்கு. போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தினாங்க. சிறுமி தெருவில் எப்போதுமே விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா? அவரை அழைத்து சென்றது யாரு? இதன் பின்னணியில் வேறு காரணம் இருக்கா? இல்லை அவங்களுடைய குடும்பத்தில் வேறு ஏதாவது பகை இருக்கா அப்படின்னு பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையை துவங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு ஆடியோ வெளியாச்சு. கொலை செய்யப்பட்ட சிறுமியின் அப்பா இந்த ஆடியோவில் பேசியிருந்தார். அதாவது, கஞ்சா போட்டிருந்த 7 பேரும் சேர்ந்து கை கால்களை கட்டி போட்டு செஞ்சுருக்காங்கப்பா, கைப்புள்ளப்பா அது என்று பெற்ற தந்தையினுடைய கதலை கேட்டு புதுச்சேரியை விக்கித்து போயிடுச்சு. சிறுமியை கொன்றது குழந்தை கடத்தும் கும்பலா அல்லது கஞ்சா அடிக்கக்கூடிய இளைஞர்களா அப்படின்னு தெரியாமல் போலீசார் இந்த கொள்ளை குறித்து விசாரிக்க துவங்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட பகுதியை ஒட்டுமொத்த போலீசாருமே ரவுண்ட் அப் செஞ்சாங்க. அதே ஏரியாவில் துப்பு துளக்கவும் துவங்கினாங்க. சந்தேகத்தின் பேரில் 7 பேரை பிடிச்சு இரவெல்லாம் பார்த்தோன்னா விடிய விடிய விசாரிச்சாங்க. இறுதியில் 2 அயோக்கியர்கள் சிக்கினாங்க. ஒருவர் பெயர் கருணாஸ். இந்த இளைஞனுக்கு வெறும் 19 வயது தான். இவருக்கு உடந்தையாக இருந்தவர் பெயர் விவேகானந்தன். இவருக்கு 60 வயது ஆகுது. இந்த 20ம் 60ம் சேர்ந்து தான் இந்த பிஞ்சுவை கடத்தியிருக்காங்க. விளையாடி கொண்டிருந்த சிறுமியை மொட்டை மாடிக்கு அழைத்து போயிருக்காங்க. அதுவும் சாக்லேட்டை காட்டி அந்த குழந்தையிடம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அன்றைக்கு கூட ஏதோ ஆசை வார்த்தையை சொல்லி தான் அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அப்போது விவேகானந்தன் தான் தான் முதலில் அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுப்பேன்னு சொன்னாராம். உடனே 2 பேருமே சேர்ந்து கூட்டாக பலாத்காரம் செய்ய முயன்ற போது கதறி கத்தி அழுதுருக்கா அந்த சிறுமி. உடனே ஆத்திரமடைந்த இருவருமே சிறுமி அடிச்சிருக்காங்க. இதனால் சிறுமி உயிரிழந்துட்டாங்களாம். 2 பேரும் சேர்ந்து சடலத்தை மூட்டை கட்டி சாக்கடையில் கொண்டு வீசிட்டு போயிருக்காங்க. இவ்வளவு விஷயத்தையும் சம்பந்தப்பட்ட 2 பேருமே வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. இதில் கொடுமை என்னன்னா, கடந்த 2 நாட்களாகவே போலீசாருடன் சேர்ந்து கருணாஸ் சிறுமியை தேடிட்டு இருந்தாராம். இப்போது இந்த வழக்கு போக்சோவுக்கு மாறியிருக்கு. தற்போது அந்த குழந்தைக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்து முடிஞ்சாச்சு. சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதும் உறுதியாகியாச்சு. சிறுமியின் உள்ளுறுப்பில் காயம் இருந்ததும் போஸ்ட்மார்ட்டமில் தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா, இவர்களுக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. போக்சோ சட்டம் பாய்ந்தால் மட்டும் என்ன, நாளுக்கு நாள் பெண் குழந்தைகள் மீதான வன்முறைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா
வடநாட்டில தான் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டிலயும் ஆரம்பிச்சுட்டாங்களா? இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல பலருமே வந்து பார்த்தீங்கன்னா, பேசி வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு கல்வியை போதிக்க வேண்டிய ஆசிரியர்களே இது போன்ற புகார்கள்ல சிக்கி அதிர்ச்சிய தராங்க. இன்னொரு பக்கம் பெண்களே சில சமயம் போக்சோ சட்டத்தில கைதாகி அதற்கு மேல அதிர்ச்சிய குடுத்துர்றாங்க. பச்சிளம் குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதான கிழவியாக இருந்தாலும் சரி, அவள் ஒரு பெண்ணாக மட்டுமே இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய சில காம பிண்டங்களும் இந்த பூமியில இருக்கதா செய்யுது. வெறி பிடித்த மிருகங்களின் கண்ணுக்கு வயதே தெரியறது கிடையாது. உறவு முறையும் புரியறதும் கிடையாது. உலகம் அறியா பிஞ்சுகளின் எதிர்காலத்தையே நாசமாக்குறோமே அப்படின்ற ஒரு பயம், அச்சம் எதுவுமே கிடையாது. இதற்கெல்லாம் ஒரே வழி வந்து பார்த்தோம்னா, உண்மையிலேயே அவங்கள நேரடியாக நிக்க வச்சு சுட்டால் மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய ஆன்மாவாது சாந்தி அடையும் அப்படின்னு எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, பெண் குழந்தைகள் மீது கை வைக்கவே நடுங்கும் அளவுக்கு போக்சோவை விட இன்னும் கொடுமையான சட்டங்களும், கடுமையான தண்டனைகளும் இங்கு உடனடியாக நமக்கு தேவைப்படுது அப்படின்றதான் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.